ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 10th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஜங் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பா. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா லூஷியும் ஹீரோயினும் பேசிக்கிறத தான் காமிக்கிறாங்க. லூஷி என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நீங்கள் இப்போல்லாம் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, இப்போ பாரு அவங்களை எப்படி பழி வாங்குறதுன்றதை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு தூக்கம் வந்தால் தானே என்னால் தூங்க முடியும். எப்போ என் குழந்தை என்னை விட்டு போச்சோ அன்னிலேருந்தே எனக்கு தூக்கமே இல்லை. என்னால் நைட் ஆனால் தூங்கவே முடியல. நான் தூங்கியே எத்தனை நாள் ஆச்சு தெரியுமான்ற மாதிரி இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. லூஷிக்கும் அது புரியுது. சரி மேடம், உங்களோட நிலைமை என்னன்றது என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. பட் அதுக்காக நீங்கள் கடைசி வரை இப்படியே இருந்துட முடியாதுல்ல. ஸோ கொஞ்சமாச்சு நீங்கள் வந்துட்டு உங்களை பார்த்துக்க ட்ரை பண்ணுங்க. நான் நாளைக்கு மார்னிங் வந்து உங்களை பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. அங்கே வந்து பார்த்தா இவன் புருஷக்காரன் வந்துட்டு இன்னும் விடாமல் இவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். ப்ளீஸ் லூஷி, என்னை ஏற்றுக்கும். என்னால் வந்துட்டு உனக்கு டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. நான் பண்ணது தப்பு தான், ஆனால் இதுக்கப்புறம் நான் அதை பண்ண மாட்டேன். அதுக்காக நீ என்னை அடி திட்டி என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் டிவோர்ஸ் மட்டும் வேணா, நம்ம மறுபடியும் ஒன்றாவே சேர்ந்து வாழலான்ற மாதிரி கேட்கும்போது இவ அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல இப்போ எதுக்கு மறுபடியும் அங்கே வந்த? உன்னுடைய திங்ஸ் ஏதோ இருக்கு, அதை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி தானே வந்தா. அதனால் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்புற வழியை பாருன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்கா. பட் இவன் விடுற மாதிரி இல்லை. அவளை பிடிச்சி பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன ஆயிடுது, மேலே ஷெல்ஃபில் இருந்த ஒரு பூத்தொட்டி வந்துட்டு கீழே விழுற மாதிரி வருது. கொஞ்சம் விட்டு இருந்தாலும் அது லூஷி தலையில தான் விழுந்திருக்கும். ஆனால் அதை பார்த்ததுமே இவன் என்ன பண்ணுறா, லூஷியை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவளை தள்ளிவிட அந்த பூத்தொட்டி பார்த்தா இவனுடைய தலையிலே வந்து விழுந்து பயங்கரமாக ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இது பார்த்ததுமே லூஷிக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, அறிவே இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் கூட மாதிரி கேட்கும்போது, பரவாயில்ல லூஷி, எனக்கு ஒன்றும் வலிலாம் பெருசாக இல்லை, ஆனால் நீ மட்டும் என்னை கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லி ஒத்துக்கோ. இது எல்லாமே எனக்கு சரியா போயிடும். எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, கண்டிப்பாக நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சி அழுதுட்டு இருக்கான். இவனும் வேற அவளுக்காக ரத்த காயெல்லாம் வாங்கியிருக்கான்ல. ஸோ அதை பார்த்ததுமே லூஷி பார்த்தா மனசு இறங்கிடுறா. சரி ஓகே, இதுதான் உங்களுக்கு ஃபைனல் சான்ஸ். இதை மட்டும் நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கலனா அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் டிவோர்ஸ் ப்ரொசீஜருக்கு தான் போகணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியும் அவனை மன்னிச்சிட்டா. இவனுக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடிப்பா என்னன்றது தெரியலை. உடனே லூஷி ஹேக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்ற மாதிரி டைலாக்காக அடிச்சிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயின் ப்ரெஸ்ஸுக்கு தான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா நடந்த விஷயம் வந்துட்டு பப்ளிக்காக நடந்துச்சுல. ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இவளை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி. அதனால தான் இவகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, மேடம் அப்போ வந்த நியூஸ்ல உண்மைதானா, உண்மையாகவே வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் ஃப்ரெண்டும் உங்களை ஏமாத்திட்டாங்களான்ற மாதிரி கேட்கும்போது இவளும் ஆமாம், நான் கூட அவங்க ரெண்டு பேரையும் நல்லவங்கன்னு நினச்சி தான் இத்தனை நாளாக ஏமாந்தேன். ஆனால் எனக்கே தெரியாமல் அவங்க என்னை ஏமாத்திருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மறுபடியும் ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நியூஸில் இருக்கவங்க பார்த்தா நானையும் ஷங்கையும் வந்து கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ கேவலமானவங்க, இப்படி கூட இருந்தவங்களுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்கேயும் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாமே பார்த்தா நியூஸில் வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதை உட்காந்து வீட்டில் நான் பார்த்தா பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு செம்ம வெறியாகுது, ஏன்டா இப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரி. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஜங்கோட அந்த கம்பெனி ஓனர் இருக்கார் இல்லையா, அவருக்கிட்டையும் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுவாங்கன்னு எனக்குமே தெரியாது. ஸோ அதனால இதுக்கப்புறமும் இப்படிப்பட்ட ஒருத்தவனே என்னால் கம்பெனியில் வச்சுக்க முடியாது, அதனால நானுமே அவங்கள வந்து வேலையை விட்டு எடுத்துட்டேன்ற மாதிரி சொல்லிடா. இதுவுமே அடுத்து அடிமலை அடியாக விழுந்துட்டு இருக்கு. நான் பார்த்தா இது எல்லாத்தையுமே உட்காந்து வீட்டில் இருந்து நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுவும் இல்லாமல் இன்டர்நெட் ஃபுல்லாக இந்த விஷயம் தான் பரவிட்டு இருக்கு போல. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கமெண்ட்ஸில் ஃபுல்லாக இவ்வளோ தான் முழுக்க முழுக்க கழுவி கழுவி ஊற்றி வச்சிருக்காங்க. இவளால் அதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல. ஸோ உடனே என்ன பண்ணுறேன்னா, இவன் ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து நான் மேலே என்ன தப்பு இருக்குது, எல்லா தப்புமே வந்துட்டு அந்த பொண்ணு மேலே தானே இருக்குது, அவள் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தாருனா ஏன் ஷங் வந்துட்டு இன்னொரு பொண்ணை தேடி போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மேலே எதுவுமே ஃபால்ட் இல்லாத மாதிரி அங்கே ஒரு கமெண்ட் அடிச்சு விட. அதுக்கு கீழேயும் பார்த்தா நீ என்ன லூஸா, நான் நீ தான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், என்ன ஃபேக் ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணுறியா, ஒழுங்காக வெளியே வான்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கும் திட்டுறாங்க. இவளுக்கு எப்படா கண்டுபிடிக்கிறாங்கன்ற மாதிரி சமகாண்டாகுது. ஆனால் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவளுடைய வீட்டு வாசலையும் பார்த்தா ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து நின்றுட்டு தான் இருக்காங்க. இவளால் இப்போ வெளியே கூட போக முடியல. என்னடா சோதனை இதுன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக அவளோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த வீட்டோட ஓனர் தான் போல. இப்போதான் இவளுடைய விஷயம் எல்லாமே நியூஸ் வரைக்கும் வந்துருச்சுல. ஸோ இதுக்கப்புறம் உனக்கெல்லாம் இந்த வீடை விட முடியாது, காலி பண்ணிட்டு போய் சேருமான்ற மாதிரி சொல்லும்போது, நான் ஏன் காலி பண்ணணும், நான் ப்ராப்பராக லீஸுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருக்கேன்ல, அந்த பீரியட் இன்னும் முடியலையே, அது முடிஞ்சாதான் நான் போவேன்ற மாதிரி இவ திருமறாவே பேசிட்டு இருக்கா. ஆனால் அந்த பாட்டி டென்ஷன் ஆகுறாங்க. எங்க பாரு, நாங்கள் 3 பேருமே இந்த அப்பார்ட்மெண்ட்டோட அசோசியேஷன் மேனேஜர். நாங்கள் எப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்தோமோ அன்னிலிருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்த விதமான பிரச்சனையும் வந்ததே கிடையாது. எல்லாமே ரொம்ப சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ உன்னால அப்பார்ட்மெண்ட் முன்னாடி அவ்வளோ பீப்புள் வந்து நின்றுட்டு இருக்காங்க. யாராலையுமே நிம்மதியாக வெளியே கூட போக முடியல. எல்லாருமே வந்துட்டு உனக்காக தான் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா ஒன்றா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்க முடியாது, ஒழுங்காக காலி பண்ணுன்ற
மாதிரி சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஆனா அப்ப கூட இவ பார்த்தா நான்லாம் போக மாட்டேன், கான்ட்ராக்ட் பீரியட் முடிகிற வரை நான் இங்கே தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பெரிய கான்ட்ராக்ட், நான் வேணா நீ கொடுத்த காசுலாம் திருப்பி கொடுத்துட்றேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பி போன்ற மாதிரி சொன்னா கூட இவளால இப்போதைக்கு இங்க இருந்து எங்கேயும் போக முடியாதுல்ல. ஸோ அதனாலேயே நான் போக மாட்டேன், ஒழுங்கா நீங்க முதல்ல இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க கொடையெல்லாம் வச்சு அடிச்சு இவங்கள மிரட்டிட்டு இருக்கா. அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்னம்மா எங்களையே மிரட்டுறியா, நாங்க தான் இதுக்கு ஓனர் தெரியும்லன்ற மாதிரி மிரட்டும் போது எதுவா இருந்தாலும் நீங்க வேணா வந்து போலீஸ் கிட்ட பேசிக்கோங்க, அப்ப பாத்துக்கலான்ற மாதிரி திமிரா பேசிட்டு இருக்கா. ஆனா இவங்க சும்மா விடுற மாதிரி இல்ல, ஆல்ரெடி இவளை பத்தி எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் வேற அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து கள்ளக்காதலை வாழ்ந்துட்டு இருக்க வீடு, இந்த பக்கம் கூட யாரும் வராதிங்கன்ற மாதிரி அதெல்லாமே அவன் வீட்டு வாசல ஒட்ட ட்ரை பண்ணேன். அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இன்னும் கடுப்பாயிருது. அதெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்கன்ற மாதிரி கத்திடுவோம். இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா இவளை எப்படியாச்சும் இங்க இருந்து அனுப்பி விட்டுணும்னு பிளான் பண்ணிட்டு தான் போறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப அடுத்து வெளியே கூட எப்படி போறதுன்னு தெரியாம முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு கேப்லாம் போட்டுட்டு தான் சாப்பிடுறதுக்காக வெளியே வரா. அப்படி சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது எதர்ச்சியா ஒரு பொண்ணு மேல தெரியாம இடிச்சிடா. அறிவில பார்த்து வர மாட்டேன்ற மாதிரி இவ சண்டை போட போகும்போது அந்த பொண்ணு பார்த்தா இவளை பார்த்ததுமே கண்ணு போடிச்சுட்டா. நீங்க தானே அது அந்த நியூஸ்ல வந்த ஆக்டர் ஷங்கோட கள்ளக்காதலி நீங்க தானேன்ற மாதிரி கேட்டுறவும் எல்லாருமே இவளை பார்த்தது ஒரு மாதிரி போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவ அதெல்லாம் கண்டுக்காம போலான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பொண்ணு பார்த்தா வேணும்னே இவ போகும்போது நடுவுல காலை விட்டு இவளை கீழே உள்ள வச்சுறா. இவளுக்கு பயங்கர அசிங்கமாயிடுது அந்த இடத்துல. அதை வேற எல்லாருமே வந்து போட்டோஸ் வீடியோஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டு இவளை பத்தி பயங்கரமா சிரிக்க வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதோட அடிப்பட்டத்துல ரத்தம் வர வந்துட்டு இருக்க. இப்ப வாஷ்ரூம் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டே இருந்துட்டு கடைசியா பார்த்தா ஷங்க பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு தான் வந்திருக்கா. அப்படின்னு இவளை பார்த்ததுமே அட்லீஸ்ட் என்ன பாக்குறதுக்கு நீயாச்சும் வந்தியே, ஏன் இத்தனை நாளா என்ன பார்க்க கூட வரலன்ற மாதிரி கேட்கும்போது இவ எதுவுமே பேசாம அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கா. நீ அந்த இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டியா, அவனாலதான் இப்போதைக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லும்போது நான் ஃபர்ஸ்டே அவருக்கு கால் பண்ணிட்டேன், ஆனா அவன் இப்போ ஊர்லயே இல்லையான்ற மாதிரி சொல்ல அட்லீஸ்ட் அவனுடைய அசிஸ்டண்ட்டுக்காச்சும் கால் பண்ணி பேச வேண்டியதானேன்ற மாதிரி கேட்குறா. அவனுக்கும் கால் பண்ணிட்டேன், அவனும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பேக் அடிச்சிட்டான்ற மாதிரி சொல்ல நான் நல்லா இருக்கும் போது எல்லாருமே என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தானுங்க, இப்போ எனக்கு இப்படி ஆனதுமே எல்லாருமே விட்டு போயிட்டானுங்கள, பாத்துக்கிறேன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனுக்குலாம் நான் வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இவளும் பார்த்தா இதுக்கப்புறம் எதுவுமே செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிடுறா. இவனுக்கு அதை கேட்டதுமே இன்னும் அதிர்ச்சி ஆகுது. என்ன இப்ப நீயும் கடைசியில என்ன விட்டு போலான்னு பாக்குறியான்ற மாதிரி கேட்கும்போது ஆமா, ஏன்னா இதுக்கப்புறம் நீ வெளியே வந்தா கூட நம்ம 2 பேராலும் சேர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்னு எனக்கு தோணல, அதனால இதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருந்து என்ன பண்ண போறோம், ஸோ தேவையில்ல இதோட முடிச்சுக்கலான்ற மாதிரி சொல்ல நீ ஏன் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, அதோட உன்கிட்ட நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன், அவளுடைய குழந்தை அபாஷன் ஆனதுக்கு காரணம் நம்ம தான் சொல்லி அவன் என்கிட்ட சொன்னான், அது உண்மையா, நீ தான் ஏதாச்சும் பண்ணியான்ற மாதிரி கேட்கும்போது எது நான் பண்ணனா, அதுக்கு முன்னாடி அவன் எனக்கு என்ன பண்ணான்னு நீ பாத்தியான்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டி காட்டும் போது தான் அவளுக்கு அடிபட்டு இருக்கிறதே அவன் பாக்குறான். என்னாச்சுன்ற மாதிரி கேட்க என்னால நிம்மதியா எங்கேயுமே வெளியே கூட போக முடியல, அது எல்லாத்துக்குமே காரணம் அவதான், அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்போ நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவதான்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் கொலவரியில பேச அதை பார்த்ததுமே ஷங் வந்துட்டு சரி ஓகே ஓகே இது எல்லாத்துக்குமே காரணம் அவதானே, அவதான் நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக எதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா, ஸோ அதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ வந்து இப்படிலாம் முடிவெடுக்காத, நம்ம 2 பேரும் எதுவாக இருந்தாலும் சேர்ந்து இருந்து பாத்துக்கலான்ற மாதிரி சொல்ல இவ அதையெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல, இனிமே நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எங்கேயும் வேலை கூட கிடைக்காது, ஸோ அதெல்லாம் நம்பிட்டு என்னால இருக்க முடியாது, அதனால இதோட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்க இருந்து எழுந்து போயிடுறா. ஜங்குக்கா என்ன பண்றதுனே தெரியல, அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் அமைதியா உட்காந்துட்டு இருக்க. இங்க இப்போ இவளும் வீட்டுக்கு வர வழியில எப்பயும் போல அந்த குட்டி பொண்ணை வந்து அவங்க அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப கடுப்பாயிடவும் நேரா வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறா. உனக்குலாம் புள்ளைய பெற்று வளர்க்க தெரியலனா எதுக்கு நீ எல்லாம் புள்ளைய பெற்றுக்கிற, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, ஏன் ஆம்பளை பையன் மட்டும் தான் ஒஸ்தியா, பொண்ணா பிறந்தா இப்ப என்ன, எதுக்காக இந்த பொண்ணை மட்டும் எப்ப பாரு திட்டிகிட்டே இருக்கா, அவளும் உன்னோட பொண்ணு தானே, வளர்க்க தெரியாம நீங்களா எதுக்கு குழந்தைய பெற்றுக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி கத்துன்னு கத்தி விட்டுட்டு போக அவங்க நான் என் பிள்ளைய திட்டினா உனக்கு என்ன வந்துச்சுன்ற மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு லூசியை தான் காமிக்கிறாங்க. அவ தூங்கி எழுந்துக்கும் போதே அவளுடைய புருஷங்காரன் பார்த்தா பொக்கையெல்லாம் கொடுத்து எழுப்பி விடுறான். இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயாச்சும் டின்னர் சாப்பிட வெளியே போகலாம், ஸோ நீ சீக்கிரமா போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிடு வந்துரு, இந்த பொக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு பொக்கையெல்லாம் கொடுக்க லூஷிகா பரவாயில்ல அவன்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மையா பொய்யான்றது தான் தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணா மறுபடியும் நானோட அபார்ட்மெண்ட்ல தான் காமிக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்களே அவங்க வந்துட்டு மறுபடியும் இவகிட்ட பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஆனா டோர் வந்துட்டு அவ ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறா. ரொம்ப நேரமா தட்டி பார்த்தவங்க என்ன இந்த பொண்ணு திறக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இவங்களே ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க. பார்த்தா டோர் வந்துட்டு அன்லாக்ல தான் இருக்கு. அவங்க ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா பாத்ரூம் டப்ல இவ வந்துட்டு சூசைட் பண்ணிட்டு கையை அறுத்துட்டு படுத்துட்டு இருக்கா. அவ்வளவுதான். அதை பார்த்தோன்னே இவங்க ஒரு மாதிரி பயந்து போய் ஆணு கத்திட அங்க கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் ஹீரோயினோட ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. இவ தான் வந்திருக்கா, ஃபுல்லா பிரஸ் பீப்புள் எல்லாம் வேற கூட்டிட்டு வந்திருக்கா. என்னடா பண்ண போறான்ற மாதிரி பார்த்தா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்காலாம்.
அது எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு தான் கையோட பிரசையுமே கூட்டிட்டு வந்திருக்கா. ஆனா உண்மையாவே பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து விசாரிக்க வரல. ஹீரோயினை வந்துட்டு எல்லாரும் மாட்டி விடணும், நம்ம மன்னிப்பு கேட்டும் கூட அவன் நம்மள மன்னிக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. அதுக்கேற்ற மாதிரி இப்ப நேரா வந்து ஹீரோயின் முன்னாடி மண்டி போட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதை நான் இப்போ உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன், ஸோ என்னை மன்னிச்சிரு. என்னதான் உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்கிட்ட அப்படி நடந்திருந்தாலும் உன் ஃப்ரெண்டாக இருந்துட்டு நானும் அதுக்கு வந்து துணை போயிருக்க கூடாது. ஸோ என் மேலே தான் எல்லா தப்புமே இருக்கு, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்கேன். ஒரு ஜென்மோன்னு இருந்தா கண்டிப்பா நான் வந்துட்டு உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவே மாட்டேன், ஸோ என்னைய மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஹீரோயினும் அதையெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா தான் ஆக்ட் பண்ற, நானும் அதே தான் சொல்கிறேன், ஒரு ஜென்மன் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுற கூடயும் நான் ஃப்ரெண்டாக இருந்திருக்க மாட்டேன், அவனை மாதிரி ஏமாத்துறவனையும் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன்ற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அப்பவும் மன்னிப்பை ஏற்றுக்காத மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. இப்போ நீ என்ன பண்ணாதான் என்னுடைய மன்னிப்பை ஏற்றுப்பா, நான் உனக்கு பண்ண தப்ப நினச்சி வருத்தப்பட்டேன், நான் சாகிற நிலைமைக்கு போய் சாவை கூட பார்த்துட்டு வந்துட்டேன், நானும் செத்துடலான்னு நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது, ஏன்னா வந்துட்டு காப்பாற்றிட்டாங்க, வேணும்னா பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கையில் கட்டு போட்டிருக்கிறதெல்லாம் காமிக்கிறா. ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு ஓ நீ கையெல்லாம் கூட கட் பண்ணியிருக்கியா, எங்க காமி பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா அந்த கட்டை பிரிக்கிறா. எல்லாரும் முன்னாடியும் பார்த்தா வந்துட்டு கையெல்லாம் கட் பண்ணிக்கல, லைட்டா சின்னதா ஒரு கோடு தான் போட்டு வச்சிருக்கா. அதை பார்த்ததுமே எல்லாருமே ஏங்க அப்ப நீங்க இதையும் ஃபேக்கா தான் பண்ணிருக்கீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பக்கமா திரும்ப ஆரம்பிச்சிடா. ஹீரோயின் ஒண்ணு பாத்தீங்கல்ல, இவெல்லாம் திருந்துறவளே கிடையாது, இவளாச்சும் மன்னிப்பு கேட்டு வரதாச்சு, இவ வேற ஏதோ ஒரு பிளானோட தான் இங்க வந்திருப்பா, இவெல்லாம் என்னைக்குமே திருந்துறவளே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவளோட மொத்த திட்டத்தையும் ஹீரோயின் பார்த்தா அங்க பிரஸ் முன்னாடி போட்டு உடைச்சிடா. பிரஸ் பீப்புள் எல்லாரும் பார்த்தா இப்ப நான் பக்கமா திரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க, இதுலயும் ஃபேக்கா, இவ்வளவு கேவலமான பொண்ணானேன்ற மாதிரி இவ பக்கம் கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிடா. ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே போய் சமைப்பாக இருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க. லூசி வந்துட்டு அவளுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்க பார்க்கிங்ல பார்த்தா அவர் 2 பேர் சேர்ந்து அவளுடைய ஹஸ்பண்டை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இவளுக்கு பார்த்ததுமே பயம் வந்துருச்சு, என்ன பண்றதுனே தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு நான் ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா போலீஸ் தான் வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டவும், அவங்களும் பார்த்தா அடுத்த வாட்டி உன்னை பார்க்கும்போது பணத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கணுன்ற மாதிரி மிரட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. இப்பதான் இவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கும்போது இவ வந்துட்டு ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா பார்ட்டினா கூட கொடுத்துருப்பான்ல, அதை வந்துட்டு இவன் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர பார்ட்னரா சேர்த்து தான் பண்ணிருப்பான் போல. ஸோ அவன் என்ன பண்ணிருக்கான், கடன் எல்லாத்தையுமே இவன் பேர்ல வாங்கிட்டு மொத்த பணத்தையும் சுட்டிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அதனாலதான் கடன் கொடுத்தவங்க எல்லாம் இப்ப இவனை போட்டு மொத்துன்னு மொத்திட்டு இருக்காங்க போல. அந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்ப இவகிட்ட சொல்லவும் தான் இவளுக்கு புரியவே வருது, அப்பனா உனக்கு இப்போ வேலையும் இல்ல, உன் பார்ட்னரும் உன்னை ஏமாத்திட்டு மொத்த காசையும் எடுத்துட்டு போயிட்டான், ஸோ அந்த காசெல்லாம் திருப்பி கொடுக்க வழி இல்ல, வீடும் இல்லைன்றதுனாலதான் நீ ஏன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இங்க ஓட்டிட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது இவனா ஒரு மாதிரியா பாக்குறான். நான் கூட எங்க நீ உண்மையாவே என்னை புரிஞ்சுக்கிட்டு திருந்தி வந்தியோன்னு நினைச்சேன், ஆனா இப்பதானே புரியுது அது எல்லாமே போயின்னு, இதுக்கப்புறம் என் முன்னாடியே நிக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா கோவமா ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டா. இவனும் வந்து எவ்வளவு பேசி பார்க்கறான், பட் அவ வந்து கதவை திறக்கிற மாதிரியே இல்லை, ஏன்னா இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நைட் இவ வெளியே வந்து பார்க்கும்போது இவன் பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி தெரிஞ்சவங்களுக்குலாம் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே பார்த்தா லூசி வந்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ அதனால இப்போ அடுத்த நாள் என்ன பண்றான்னா அவளுடைய சேவிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இருக்கும் போல, அதனால அதெல்லாம் கொடுத்து இதுல இப்போ வரைக்கும் நான் சேர்த்து வச்சிருக்க பணம் கொஞ்சம் இருக்கு, அதை வச்சு எவ்வளவு கடனை அடிக்க முடியுமோ அடி, மீதிக்கு என்ன பண்ணலான்றத நான் அப்புறமா பார்த்து சொல்றேன்ற மாதிரி அந்த கார்டை கொடுத்துட்டு போயிடா. இவனுக்கா அது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுது, ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி வாங்கிக்கிறான். அப்படியே அடுத்து வந்துட்டு லூசியும் ஹீரோயினும் வந்து ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் விஷயமும் ஒருத்தரை பார்க்க வந்திருக்காங்க. அந்த ஆள் பார்த்தா லூசியை பார்த்ததுமே ஏதோ ஒரு மாதிரியா பார்க்க, இப்போ ஹீரோயினும் அவனும் மட்டும் தனியாக கான்ட்ராக்டை பற்றி பேசும்போது அவன் வந்துட்டு கான்ட்ராக்டை பற்றிலாம் கொஞ்சம் அப்புறமா பேசலாம், ஆனால் அவங்களுடைய அசிஸ்டன்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அவங்க கிட்ட நான் கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேச முடியுமான்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு இவன் என்ன மீனிங்கில் கேட்குறான்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சமக்கவும் வருது. இதுக்கப்புறம் நான் அவங்க கூட கான்ட்ராக்ட் வச்சுக்கிறதா இல்லை, ஸோ கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டு நோஸ் கட் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே வந்ததுமே லூசி கேட்குறா என்னாச்சு மேடம், கான்ட்ராக்ட் ஓகே ஆயிடுச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் தான் கேன்சல் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்கிறா. ஏன் என்னாச்சு என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்க உள்ளே என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொன்னால் லூசி வந்து வருத்தப்படுவாள். ஸோ அதனால ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் கேன்சல் பண்ணிட்டேன்ற மாதிரி கொஞ்சம் சொல்லி சமாளிச்சிட்டா. பட் லூசிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ தான் ஹீரோயினும் நான் என்னுடைய ஃபோன் அவங்ககிட்ட கொடுத்தேனே எங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ சாரி மேடம் உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன், இருங்க நானே போய் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ எடுக்க வரும்போது அந்த ஆள் பார்த்தா இவளை பார்த்துடுறான். பார்த்ததுமே லூசி வந்துட்டு என்ன பண்ணுறா, எதுக்காக வந்துட்டு கான்ட்ராக்ட் கேன்சல் ஆச்சுன்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்க, அப்போ உன்னுடைய பாஸ் எதுவுமே அவங்க கூட சொல்லலையான்ற மாதிரி இவனும் கேட்குறான். இல்லை அவங்க எதுவுமே சொல்லலை, நான் கேட்டுமே அவங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, என்ன விஷயன்ற மாதிரி கேட்கவும் இவன் என்ன பண்ணிடுறான் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், உன்னை பார்த்ததுமே நீ ரொம்ப டேலண்டான பொண்ணு, உனக்குள்ள நிறைய திறமை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுனால உன்னை என்னுடைய கம்பெனிக்கு வேலைக்கு சேர்க்க முடியுமான்னு சொல்லி நான் அவங்க கிட்ட கேட்டேன். ஆனால் அவங்க என்னடா நான் உன்னை அவங்க கூடவே அடிமையாக வச்சுட்டோன்னு பார்க்குறாங்க போல, அதனால அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் நீ இப்படி அடிமையாக இருக்கிறது தான் அவங்க விரும்புகிறாங்க போலன்ற மாதிரி
மாதிரி ஏதோ ஹீரோயின் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி மொத்த பழியும் தூக்கி ஹீரோயின் மேலே போட்டு விட்டு பேசுகிற. இது எல்லாமே பார்த்தா லூஷிக்கில் வந்துட்டு ஏதோ ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. அன்னைக்கு நைட்டே அவள் வீட்டுக்கு வரா. அங்கே வந்து பார்த்தா ஹஸ்பண்ட் வந்துட்டு இவளுக்காக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா இன்னைக்கு இவங்களுடைய ஆனிவர்சரி போல். ஸோ அதுக்காக வந்துட்டு இவளுக்காக பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணிட்டு கையில் ரிங்கியும் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் முதல்ல உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போதும் சரி, இப்போ நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போதும் சரி, என்னால் உனக்கு வெள்ளி ரிங் மட்டும்தான் கொடுக்க முடியுது. ஆனால் என்னதான் என்னால் இந்த அளவுக்கு மட்டும்தான் உனக்கு பண்ண முடியும்னாலும் நான் உன் மேலே வச்சிருக்க காதல் உண்மைதான். முதல்ல உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போதும் நான் மனசார உன்னை விரும்பி தான் அதை சொன்னேன். இப்போவும் நான் அப்படி தான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் என்னால் வந்துட்டு நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல. ஆல்ரெடி என்னால் நீ வந்து ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட. ஸோ இதுக்கப்புறமும் நீ வந்துட்டு இப்படி இருக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை நீ ஃப்ரீயாக வாழு, அதைத்தான் நான் ஆசைப்படுறேன். அதனால போதும், நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்லிட. இது வந்துட்டு லூஷிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவள் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. ஏன் இப்போ என்னாச்சு உங்களுக்கு, ஏன் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ஆல்ரெடி நீ இத்தனை நாளாக சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையுமே என்னுடைய கடனை அடைக்கிறதுக்காக என்கிட்ட கொடுத்துட்ட. ஆனால் அப்பயும் கூட எனக்கு இன்னும் ஏகப்பட்ட கடன் இருக்குது. அதையெல்லாம் அடைக்கிறதுக்கு அந்த காசு பத்தாது. இதுக்கப்புறமா உன் கூட இருந்து என்னால் நீ கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ என்னுடைய கடனை என்னால் எப்படி அடைக்க முடியுமோ நான் அதை பார்த்துக்கிறேன். அப்படி இல்லைனா அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டி அடிப்பட்டே கூட சாகுறேன். ஸோ இதுக்கப்புறமும் நீ வந்து என்ன நினச்சி கவலைப்பட வேண்டாம், இதோட நம்ம புரிஞ்சிடலான்ற மாதிரி சொல்லும்போது இவளால் அதை ஏற்றுக்கவே முடியல. இல்லை அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். வேணும்னா என்னுடைய பாஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேன், அவங்க ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பாக நான் கேட்டால் எனக்காக அவங்க காசு கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நான் பேசிட்டு சொல்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைம்மா நீயே பாவம் அவங்க கிட்ட ரொம்ப நல்ல பேர் எடுத்து வச்சிருப்பா. இப்போ போய் நீ எனக்காக காசு கேட்டு அவங்க எதுவும் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் உனக்கு தானே கஷ்டமாக இருக்கும். ஸோ வேண்டாம், இதோட இதை விட்டுலான்ற மாதிரி சொல்லும்போது அவள் வந்துட்டு அப்போவும் கேட்க மாட்டேங்கிறா. இல்லை என் பாஸும் நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம். ஸோ நான் எவ்வளோ காசு கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. நான் அப்புறமா கூட அவங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இவனுக்கும் அதை கேட்டதுமே கொஞ்சம் நிம்மதியாக ஆரம்பிச்சிட. உடனே அவளை ஹக் பண்ணிட்டு உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஒய்ஃப் உண்டான்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பையன் பார்த்தா ஒரு ட்ராமாவை பார்த்துட்டு, என்ன கதை இது, நல்லாவே இல்லையே, நான் கூட நல்லா கதை எழுதுவோம் போல, இது என்ன இவ்வளோ கென்றாவியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த ட்ராமாவை பார்த்து திட்டிகிட்டே இருக்கான். யார் இந்த ட்ராமாவோட ஸ்கிரிப்ட் ரைட்டர்ன்ற மாதிரி பேரை பார்த்தா தான் தெரியுது, வேறு யாரும் கிடையாது, ஹீரோயின் தான் பண்ணியிருக்கா போல. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ கேவலமாக கண்டென்ட் எழுதி வச்சிருக்கேன்ற மாதிரி இவன் பாட்டுக்கு திட்டிகிட்டே இருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்தா அங்கே தானே ஹீரோயின் உட்காந்துட்டு இருந்திருப்பா. ஸோ அவள் கேட்டுட்டு தான் இருக்கா. இவன் கிட்ட போய் எதுவும் பேசவும் முடியல. இவன் கண்ணில் மாட்டி நம்மளை கண்டுபிடிச்சிட்டா. அப்புறம் டேரக்டாக வர எதுவும் திட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா புக்கு வச்சு மாறிச்சிக்கிட்டே அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்து ஹீரோயினும் லூஷியும் ஏதோ வேலை விஷயமா வந்திருக்கும் போது லூஷி என்ன பண்ணுறா, தயங்கி ஒரு வழியாக வந்துட்டு இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து யார்கிட்டயோ கடன் வாங்கிட்டாராம். அவருடைய பார்ட்னர் அவரை ஏமாத்திட்டு போனதுனால கடன் கொடுத்தவங்க எல்லாருமே இவரை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டுற. அவன் என்ன பண்ணுறான்னா, இல்லை நீ உனக்காக எவ்வளோ பணம் வேணாலும் கேளு, நான் அதை கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஆனால் வந்துட்டு உன் ஹஸ்பண்டுக்காக நீ கேட்டு வராதா, ஏன்னா அவன் ஆல்ரெடி உன்னை ஏமாத்திருக்கான். அதெல்லாம் தெரிஞ்சோ நீங்கள் இப்போ மறுபடியும் சேர்ந்துருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு என்னவோ அவன் மறுபடியும் உன்கிட்ட வந்து பேசினது கூட பணத்துக்காக தானோன்னு தோணுது. அதனால அவனை நீ நம்பாத. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவனுக்காக நான் பணம் கொடுக்கவும் தயாரா இல்லை. அதனால என்கிட்ட கேட்காத, விட்டுன்ற மாதிரி சொல்லிடுவோம். லூஷிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததுமே அங்கே புருஷங்காரன் பார்த்தா, என்ன பணம் கிடச்சிருச்சா, பணத்தை கொடுன்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் பணம் தான் கிடைக்கலையே. ஸோ லூஷி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், இல்லை பணம் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிடும் போது இவனுக்கு ஒரு மாதிரி காண்டாகிடுது. அதுக்காகவே என்ன பண்ணுறான், ஹீரோயினை பற்றி இவனும் அவன் பங்கு கேத்து விட ஆரம்பிச்சிடுறான். பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு தான் ஆல்ரெடி இது முன்னாடியே தெரியுமே, ஏதோ நீ தான் என் பாஸும் நானும் ஃப்ரெண்டு மாதிரி பழகுறோம், நான் கேட்டால் அவங்க காசு கொடுப்பாங்கலாம் டைலாக் பேசினேன். ஆனால் இப்போ பாரு, அவங்க உன்னை வெறும் வேலைக்காரியாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அது புரியாமல் நீ தான் வந்து அவங்க பின்னாடியே சுற்றிட்டு தெரிஞ்சிருக்க. இப்போ உனக்கு புரியுதான்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ கடங்காரங்க வந்தால் நான் என்ன பண்ணுவானோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்க. இது எல்லாமே பார்த்தா லூஷி மனசுக்குள்ள வந்துட்டு இன்னும் வந்து ஏதோ கொஞ்சம் லைட்டாக ஓட ஆரம்பிச்சிருது. ஒரு வேளை ஹீரோயின் வந்துட்டு உண்மையாகவே நம்மளை அப்படி தான் பார்க்குறாளோன்ற மாதிரி இவளும் இங்கே யோசிச்சுட்டு இருக்க. இங்கே ஹீரோயினும் அவளுடைய அப்பார்ட்மெண்ட் கிட்ட நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவளுடைய ஒரு கால் ஹீல் வந்து உடஞ்சிருது. ஐயோ இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவ நடக்க முடியாமல் அங்கே நின்றுட்டு இருக்க. காலையில் ஒரு பையன் வந்துட்டு இவளுடைய ஸ்கிரிப்டை பார்த்துட்டு திட்டிகிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா வாங்க. அவன் அங்கே வந்து இதை பார்த்துட்டு, இருங்க மேடம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு கால் ஹீல்ஸையும் வாங்கி உடச்சி விட்டுட்டான். ஹீரோயின் பார்த்ததுமே, அரே பைத்தியக்காரா நீ, ஏன்டா இப்படி பண்ணுறன்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ நீங்கள் ஃப்ரீயாக நடக்கலாம்ல, அதனால தான் உடச்சேன்ற மாதிரி சொல்லும்போது, முட்டாள் ரெண்டுத்தையும் உடச்சிட்டா நடக்கவே முடியாதுடான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதோட அப்போ தான் இவளுக்கு வந்து ஞாபகமே வருது, ஆமாம்ல இன்னைக்கு காலையில் லைப்ரரியில் நீ தானே என்னை திட்டிகிட்டு இருந்த,
எதுக்குடா என்ன திட்டினேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நான் எங்க உங்களை திட்ட போறேன், நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ என்னை பார்த்ததே இல்லைதான், ஆனா ஒரு ட்ராமா பார்த்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் திட்டிட்டு இருந்தல, அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரு நான் தாண்டான்ற மாதிரி சொல்லும்போது மேடம் நீங்களா, நான் உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா, எனக்கு காலையில கூட உங்க மேல இருக்க பாஸ்ட்ல தான் நான் திட்டிட்டு இருந்தேன், மற்றபடி நான் உங்களுக்கு பெரிய ஃபேன், உங்களோட எல்லா ட்ராமாவும் நான் பார்த்துருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது நடிக்காதடா, அதான் திட்டிட்டு இருந்தல அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இல்லைங்க எனக்கு கூட இந்த மாதிரி பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டராக கதைலாம் எழுதணும்னு தான் ஆசை, ஆனால் என் அப்பா தான் அவரோட பிஸ்னஸை பார்த்துக்க சொல்லி என்னை அனுப்பிட்டாரு, எனக்கும் ரொம்ப இந்த மாதிரி கதைலாம் எழுதணும்னு ஆசை தான். ஸோ நீங்கள் அடுத்த ட்ராமாக்கெலாம் கதை எழுதும்போது நானும் உங்கள் கூட அந்த டிஸ்கஷனுக்குலாம் வரலாமான்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு தான் அப்பா கொடுத்துருக்க வேலை இருக்குல்ல, நீ அதையே பாரு ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா அங்கேருந்து போயிடுறா. இப்போ அடுத்த நாள் இங்கே லூஷியோட ஹஸ்பண்டை வந்துட்டு கடன் கொடுத்தவங்களாம் வந்து ஒரேடியாக சாவடிச்சலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ பணத்தை கொடுக்க போறியா இல்லை உன் கதையை எங்கேயும் முடிச்சிடணுமான்ற மாதிரி கேட்டு மிரட்டிட்டு இருக்க. இவன் என்ன பண்ணுறான், அடி தாங்க முடியாமல் இங்கே பார்த்தீங்களா இதை வந்துட்டு என் ஒய்ஃப் அவள் பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு தெரியும்ல, பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டரு, அவங்க கிட்ட இல்லாத பணமே கிடையாது, ஸோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த பணத்தை கொடுப்பாங்க, நீங்கள் வேணா அவங்களுடைய ஆஃபீஸில் போய் கேளுங்கன்ற மாதிரி ஹீரோயினும் லூஷியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை காமிச்சு இந்த மாதிரி சொல்லிட. ஓ பணம் அங்கே போனால் கிடைக்குமான்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்களும் பார்த்தா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறானுங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே லூஷிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவனுங்க என்ன கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினானுங்க. வேறு வழி இல்லாமல் நானும் வந்துட்டு நீயும் உன் பாஸ் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை காமிச்சு அங்கே போய் கேட்டால் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன், எனக்கு வேறு வழி தரலான்ற மாதிரி சொல்லிட. முட்டாள் மாதிரி பண்ணுறதே வேலையாக போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு லூஷியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேகமாக ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே இந்த ரவுடிங்க பார்த்தா ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உன் பெஸ்டி ஃப்ரெண்டு அவளுடைய புருஷன் வந்து எங்ககிட்ட காசு வாங்கியிருந்தான், ஆனால் அதை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான், கேட்டதுக்கு அவன் ஒய்ஃபோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான், உன்கிட்ட இல்லாத பணமே இல்லை, ஸோ உன்கிட்ட கேட்டால் கிடைக்கும்னு சொன்னான், ஏழையோட பணத்தை எடுத்து வைன்ற மாதிரி சொல்லும்போது யார் பெஸ்டி, யாரை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. என்னம்மா எப்படி சொல்கிற, ஏதோ லூஷின்னு ஒரு பொண்ணு உன்னோட ஃப்ரெண்டாமே அவளுடைய புருஷங்காரன் தான் சொன்னான்ற மாதிரி சொல்லும்போது எது அவளா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக லூஷி பார்த்தா அங்கே வந்துடுறா. இவங்களை எப்படியாச்சும் அடிச்சு அங்கேருந்து துரத்திலான்ற மாதிரி சொல்லிட்டு கையில் ஏதாவது கிடைக்கிற பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது அந்த டைமில் ஹீரோயின் என்ன பண்ணிடுறா, அவள் ஒன்றும் என் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, அவள் ஜஸ்ட் என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறவ, அப்படி இருக்கும்போது அவன் புருஷன் கடன் வாங்கினா அதை எதுக்குடா நான் உங்களுக்கு கொடுக்கணும், நான் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர், என் கூட சேர்ந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க, அப்படி ஃபோட்டோ எடுக்கிற எல்லாருமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆயிடுவாங்களா, நான் என்ன பைத்தியமா அவங்களுடைய கடனெல்லாம் போய் அடைச்சிட்டு இருக்கிறதுக்கு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வேணும்னா நீங்களும் வாங்க உங்கள் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், நீங்களும் வேணா என்ன தங்கச்சின்னு சொல்லி ஒரு ஃபுல்லாக சொல்லிக்கோங்க, அவ்வளோதான் நல்லா பண்ண முடியும், காசெல்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க இல்லை போலீஸை கூப்பிட்டுருவேன்ற மாதிரி சொல்லிட. இது எல்லாத்தையுமே லூஷி கேட்டுட்டு ஒரு மாதிரி பார்த்தா கஷ்டமாயிடுது அவளுக்கு, அதனால் அமைதியாக அப்படியே அங்கே வச்சுட்டு கிளம்பிடுறா. ஹீரோயினும் வந்துட்டு வேணுனே இப்படி பேசியிருக்க மாட்டா, இவனுங்க வந்துட்டு லூஷியை போயிட்டு எதுவும் டார்ச்சர் பண்ணிடக்கூடாது, அவளை போய் எதுவும் மிரட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பேசி சமாளிச்சிருப்பா போல. ஸோ அதனால் இப்போ அவனுங்க அங்கேருந்து போனதுமே லூஷிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல அவள் என்னடானா ஓ அப்படியா சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு உடனே காலை கட் பண்ணிட்டா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ லூஷி வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே புருஷங்காரன் கையில் ரத்தம்லாம் வந்து அடிபட்டு மயக்கமான நிலைமையில இருக்கான். கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது தான் இந்த மாதிரி நான் சொன்னதுக்கப்புறமா அவனுக்கு போய் உன் கம்பெனியில் பணம் கேட்டிருக்காங்க, ஆனால் அவங்க கொடுக்காதனால அவனுங்க திரும்ப தேடி வந்து என்ன அடிச்சு இந்த மாதிரி ஆக்கிட்டானுங்க. இப்போவாச்சும் உனக்கு புரியுதா, அந்த பாஸ்ன்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருக்கே அவங்க உன்னை ஃப்ரெண்டாலாம் பார்க்கல, இவ்வளோ நாளாக உன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் பார்த்துருக்காங்க, இப்போவாச்சும் நீ அதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஏற்றி விட்டுற. லூஷிக்கு வந்துட்டு இது எல்லாமே மைண்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தனியாக வந்து உட்காந்து ஒரு வேளை உண்மையாகவே அவங்க நம்மளை அப்படி தான் நினச்சிருக்காங்களோன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ அடுத்து இவளும் ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டாக மாறிடுவாளா என்னன்றது தெரியல. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 10th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.